நமோ நமः சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமः. 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 சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதேகிருஷ்ணா. சத்சங்கத்துக்கு நடுவுல ஒரு சின்ன அறிவிப்பு. நிறைய பேர் பழைய வீடியோலையும் புதிய வீடியோலையுமே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கறா. அவ ஒவ்வொருத்தருக்கும் என்னால கமெண்ட்ல பதில் சொல்ல முடியாது, அது சாத்தியம் இல்லை. அதனால இது மாதிரி அறிவிச்சிடுவோமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற விஷயம், நீங்க வெளியில பிரவச்சனத்துக்கு வருவேலா, உங்களுக்கு எது மாதிரியான ஏற்பாடு பண்ணணும், பெரிய ஸ்டேஜ்ல தான் ஏற்பாடு பண்ணுவேலா இல்ல ஆத்துல எல்லாம் வந்து பிரவச்சனம் பண்ணுவேலா, இப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்கறா. அவளுக்கெல்லாம் தனித்தனியா பதில் கமெண்ட்ல எனக்கு சொல்றது சிரமம். சோ நான் அவளுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். நான் வெளியில பிரவச்சனத்துக்கு வருவது உண்டு. பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சு என்ன கூப்பிட்டா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் சேர்ந்தா கூட ஆசையா எங்களுக்கு கிருஷ்ண கதை சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டான்னா அவளுக்கு போய் கதை சொல்றது வழக்கம் உண்டு. எடுத்தோடனே உங்களுக்கு என்ன சம்பாவனை அப்படின்னு கேட்டா, அது நான் கதை பகவத்குணம் சொல்றதுக்கு நான் சம்பாவனை வாங்கிட்டு போறதுங்கிறது இந்த ஜென்மால நடக்காது. என் குருநாதர் அப்படி என்ன வளர்க்கல. அதனால பகவத்குணம் சொல்றதுக்கு சம்பாவனைன்னு அவ என்ன வைக்கிறாளோ அதை எடுத்துப்பேனே ஒழிய, எடுத்தோடனே சில பேர்லாம் மெசேஜ் அனுப்புறா, உங்களுக்கு என்ன சம்பாவனை தரட்டும் அப்படிலாம் கேட்கறா. நான் அந்த மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்றதே இல்லை. சில பேர் வாட்ஸ்அப்ல கேட்கறா, நாங்க சத்சங்கம் ஏற்பாடு பண்றோம், உங்களுக்கு என்ன சம்பாவனை அப்படின்னு கேட்கறா. முதல்ல அந்த கேள்வி கேட்டாலே அவள்கிட்ட பிரவச்சனத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா அது பகவத்குணம் சொல்றதுக்கு இவ்வளவு தா அப்படின்னு கேட்டுண்டா போறது. அதனால அது மாதிரி எல்லாம் இல்லை. ஆசையா யாராவது எங்களுக்கு கிருஷ்ண கதை சொல்லுங்களே அப்படின்னு கூப்பிட்டானா, எவ்வளவு சின்ன சத்சங்கமா இருந்தா கூட நான் வந்து வெளியில சொல்றது வழக்கம்தான். ஆனால் எல்லா சத்சங்கத்துக்கும் போயின்னு இருக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப செலக்டிவா தான் வெளியில போறேன். ரொம்ப கம்மி நான் வெளியில போறது. ஏன்னா எனக்கு என் குருநாதர் காத்தால எழுந்தா நைட்டு தூங்குற பரியந்தம் எவ்வளவு ஜபம் பண்ணணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண உபாசனா ஜீவிதத்தை எனக்கு கட்டமைச்சு கொடுத்திருக்கார். அதை மீறி அந்த என்னால நகர முடியாது. அப்போ எனக்குன்னு சில ஆகார நியமங்கள் இருக்கு. அப்போ என்னுடைய டெய்லி லைஃப் உபாசன முறையோ அல்லது என்னுடைய ஜபத்துக்கோ விக்னம் இல்லாம சில பேர் வெளியில கூப்பிடுவா, அவளுக்கு மாத்திரம் போயின்னு இருக்கிறது. மேலும் நம் பிரவச்சனம் 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ இருக்காது. 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் தான். அவ்வளவுதான் எனக்கும் முடியும். அதனால வெளியில போறது வழக்கம் உண்டு. ஆனா ரொம்ப ரொம்ப செலக்டிவா தான் போறேன். ரொம்ப கம்மியா தான் போறேன். பெரிய லெவல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு என்ன கூப்பிடுறத விட சாதாரணமா ஒரு 20-25 பேர் சேர்ந்தா கூட ஆசையா கிருஷ்ண கதை வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு போய் சொல்றது வழக்கம் உண்டு. ஆனால் எனக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால இதற்கு விக்னமில்லாத பிரவச்சனத்து வெளியில போறது உண்டு. அதே மாதிரி ராதாகிருஷ்ண சரித்திரமோ, இப்ப அடுத்து நம்ம கிருஷ்ணானந்த சேனல்ல வரப்போறது ராதாகிருஷ்ண சரித்திரமோ, பிருந்தாவனமே கதின்னு வாழ்ந்த பக்தர்களுடைய சரித்திரமோ, இதெல்லாம் லோக ஜனங்களுடைய ஹிருதயத்துல போய் சேரணும். நாம் வாழ்றதே அதெல்லாம் லோக ஜனங்களுடைய ஹிருதயத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு தான். அதனால ஆங்காங்கு நிறைய சத்சங்கங்கள் ஏற்படணும். இந்த பிருந்தாவன பக்தர்களுடைய சரித்திரம் பிரச்சாரம் ஆகணும். வியாசரே எழுதின இந்த ராதாகிருஷ்ண சரித்திரம் பிரச்சாரம் ஆகணும். அதுக்காக முன்னெடுக்கிறவாளுடைய பாக்கியம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல கதை சொல்றவருக்கு என்ன பலன், கதை கேட்டு இருக்கிறவாளுக்கு என்ன பலன்னு விஸ்தாரமா சொல்லியிருக்கா. 3வதா ஒண்ணு சொல்றார், இது மாதிரியான பிரவச்சனங்களை ஏற்பாடு பண்றவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கா. அதனால அது மாதிரியான சத்சங்கங்கள் நிறைய ஆங்காங்கு ஏற்படணும். பாரத தேசம் பூரா இந்த பிருந்தாவன பக்தர்களுடைய சரித்திரம் அதுவா கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம், குருவாயூர் க்ஷேத்திர புராணம், குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரம், இதெல்லாம் நிறைய பிரச்சாரம் ஆகணும். நான் பாகவதம் நாராயணீயம் இந்த வருஷம் பூரா எனக்கு ஒரு பர்சனல் பாகவத உபாசனைகள் இருக்கு. அதனால அதை முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துல இருந்தா பாகவத சப்தாகத்துக்கெல்லாம் வெளியில வருவேன். இந்த வருஷம் அது முடியாது. அதனால பாகவத சப்தாகம் இப்போதைக்கு நான் வெளியில போறதில்லை. இது மாதிரியான சத்சங்கங்கள் நிறைய ஆங்காங்கு நடக்கணும். நான் தான் வந்து பண்ணணும்னு இல்லை. எப்படியோ இதெல்லாம் வெளியில பிரச்சாரம் ஆகணும், அவ்வளவுதான். ஸோ நிறைய பேர் இதை கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தேன். அதனால இதை எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியலங்கிறதுனால இப்ப நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து சத்சங்கம் கேளுங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம்.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே ராதே. பாரத தேசத்துல ஆங்காங்கு ராதையும் கிருஷ்ணனும் ஆலயங்கள்ல அர்ச்சாமூர்த்தியா இருந்துட்டு வரா. உலகம் பூரா, முக்கியமா பாரத தேசத்திலையும் நிறைய கிருஷ்ண கஷேத்திரங்கள் இருக்கு. அதுல ரெண்டே ரத்தனம் போல பொறுக்கி எடுக்கணுமானால் ஒன்று குருவாயூர், மற்றொன்று ஸ்ரீ பிருந்தாவனம். இதுல பிருந்தாவனம்ங்கிறது கோலோகத்துல ஒரு பிருந்தாவனம் இருக்கு, அங்க ஒரு ராசமண்டலம் இருக்கு. அங்க கோலோகவாசியான ராதையும் கிருஷ்ணனும் அங்க ராசம் பண்ணுவா, அங்க பகுலீலைகள் நடக்கும். இப்ப நான் சொல்ற பிருந்தாவனம் அதே பிருந்தாவனம் பக்தானுகிரகார்த்தம் நாம வாழ்ற இதே பாரத தேசத்துல இருக்கு. பிறப்பற்றதான ராதையும் கிருஷ்ணனும் இந்த பிருந்தாவனத்துல ஏன் பிறந்தா, இங்க ஏன் ஒரு பிருந்தாவனம் வந்தது, இங்க என்னென்ன லீலைகள்லாம் நடந்தது அப்படிங்கிற பிருந்தாவன சம்பந்தமான பூரா சரித்திரமும் பின்னாடி விஸ்தாரமா பார்ப்போம். அந்த அவதார லீலைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட பிருந்தாவனமே கதி, ராதாகிருஷ்ணனே கதின்னு நமக்கு கிடைச்சிருக்கிறதே 300க்கும் மேற்பட்ட பக்தர்களுடைய சரித்திரம். இப்ப நம்ம நாமதேவர், துக்காராம், அது மாதிரிலாம் சரித்திரம் கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி பிருந்தாவனத்துக்குன்னு ஒரு 300க்கும் மேற்பட்ட கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம் இன்னும் தமிழகம் அதிகமா அறிஞ்சுடலை. அதெல்லாமும் கூட சேர்த்தே இனி வரும் காலங்கள்ல விஸ்தாரமா பார்ப்போம். ஆனா 2 மகாக்ஷேத்திரங்கள்ல ஒண்ணு பிருந்தாவனம், அது சம்பந்தமா பின்னாடி விஸ்தாரமா பார்க்க போறோம். ஆனா இப்போ குருவாயூரையாக்கும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். குருவாயூர் ஸ்தல புராணம் பார்த்தோம், குருவாயூர் மகாத்மியம் சிரவணம் பண்ணோம். அதுக்கப்புறம் குருவாயூரப்பனே கதின்னு வாழ்ந்த குருவாயூரப்பனுடைய தாசானுதாசர்களான கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம் ஒன்னொன்னா விஸ்தாரமா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இப்போ நேற்றைய தினம் கூட கிருஷ்ணனையே, குருவாயூரப்பனையே தன்னுடைய பர்த்தாவாக பாவிச்ச கல்யாணிங்கிற ஒரு பக்தையுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அவளுக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ண அந்த ஆச்சரியமான சரித்திரத்தை சிரவணம் பண்ணோம். அப்படி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது இன்றைய தினம் கலியுக குச்சேலன் கிட்டா அப்படிங்கிற குருவாயூரப்பனுடைய பரம பக்தனுடைய சரித்திரத்தை பார்ப்போம். ஸ்ரீமத் பாகவதத்துல சுதாமான்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் தான் குச்சேலன்னு சொல்லுவோம். அப்படி கலியுகத்துல வாழ்ந்த ஒரு குச்சேலனாக்கும் இந்த கிட்டா. இந்த கிட்டாவுடைய சரித்திரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குருவாயூர்லேருந்து ரொம்ப கிட்டக ஒரு கிராமத்துல சதுர்த்த வர்ணத்துல கிட்டா அப்படிங்கிற பக்தன் வாழ்ந்து வந்தான். ஏன் இப்போ வர்ணத்தை சொல்லுவானே, சதுர்த்த வர்ணம்னு குறிப்பிட்டு இப்ப சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த சதுர்த்த வர்ணத்துல இருக்கிறவாளை ஒரு காலத்துல குருவாயூர் கோவிலுக்குள்ள விடமாட்டா. அவளுக்கெல்லாம் கோபுர தரிசனத்தோட சரி அப்படின்னு இருந்த காலம் அது. அதற்காக சொன்னேன். அவன் பரம தரித்திரன். அவனுக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருக்கு. அந்த நிலத்துல ஒரு குடிசை கட்டின்ட்டு அதுல வாழ்ந்து வரான். விவாகம் ஆயிடுத்து. அவனுக்கு ஒரு மனைவி, 7 குழந்தைகள். இது மாறி இருந்தாதான் தப்பு. அதனால கிட்டாக்கு ஒரு மனைவி, 7 குழந்தைகள். இவனுக்குடைய நித்தியப்படி சம்பாத்தியம் எப்படின்னா, பக்கத்துல இருக்கிற விவசாய நிலங்கள்ல போய் வேலை செய்யறதோ, இல்ல பணம் படைத்த பண்ணையாறுகள் வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கறதோ, தோட்ட வேலை பார்க்கறதோ, இது மாதிரி வெளியில வேலைக்கு போறதுதான் இவனுடைய ஜீவிதம். ஒரு நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா ஒரு அரைனா கிடைக்கும். அதை எடுத்துன்னு வந்து அப்புறம் சாமான் வாங்கி சமைச்சு சாப்பிடணும். இந்த 7 குழந்தைகள், கிட்டா மனைவி எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடுவான். அவனுக்கு அதுவாது கிடைக்கிறதேன்னு சந்தோஷம் உடையவன், திருப்தி உடையவன் இந்த கிட்டா. ஆனா குருவாயூரப்பனுடைய பரமபக்தன். இந்த கிட்டா குருவாயூரப்பனை உபாசிக்கிற ஒரு கிருஷ்ண உபாசனா பத்ததி ஒண்ணு உண்டு. அது என்ன பத்ததினா, இவனுடைய வீட்டுக்கு பின் சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போனோமானால் ஒரு பெரிய குளம் உண்டு. அந்த குளத்தை சுத்தி 4 பக்கமும் மதில் சுவர், 4 படித்துறை உண்டு. அதுல ஒரு படித்துறை மேல ஒரு சின்ன பறை மாதிரி மாடம் மாதிரி இருக்கு. அதுல யாரோ ஒருத்தர் ஆத்துல வச்சிருந்தா ஆகாதுன்னு ஒரு குருவாயூரப்பன், மண்ணுனால செய்யப்பட்ட ஒரு குருவாயூரப்பனை அங்க கொண்டு வச்சுட்டான். இந்த கிட்டா என்ன பண்ணுவான், நித்தியம் பிரம்ம முகூர்த்தத்துல முழிச்சுருவான். முழிச்சுண்டு அந்த குளத்துல போய் முக்கு போட்டு குளிச்சுட்டு
ஈர வஸ்திரத்தோட ஈரம் சொட்டின்னு இருக்கிற உடம்போடு கூட அந்த மண்ணுனால செய்யப்பட்ட குருவாயூரப்பன் முன்னாடி நின்று இருகரம் கூப்பி கண்களை மூடி மனம் உருகி 2 பிரார்த்தனை பண்ணுவான். அதான் அவனுடைய வழக்கம். என்ன 2 பிரார்த்தனைன்னா, முதல் பிரார்த்தனை கிரகஸ்தனும் இல்லையோ, எல்லா கிரகஸ்தனும் இது அவசியம், இது ஈஸ்வரன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறது தப்பு இல்லை. என்னன்னா, என் குடும்ப க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. இந்த கிட்ட அப்படி பிரார்த்தனை பண்ணிப்பான். கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, என் குடும்பம் ஒரு வேளை கூட பட்னியா இருக்கக்கூடாது கிருஷ்ணா, இதை நீ பார்த்துக்கோ, என் குடும்பம் உன் பொறுப்பு அப்படிங்கிறது முதல் பிரார்த்தனை. எல்லா கிரகஸ்தானும் இதை பண்ணிக்கணும். அடிப்படை தேவைகளான உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த காலத்துல மருத்துவத்துக்கு கொஞ்சம் பைசா, இதெல்லாம் குடும்பத்துக்கு வேணும். கிரகஸ்தன் இதை சம்பாதிக்க போகணும். அதற்காக ஈஸ்வரன்றத்துல பிரார்த்தனை பண்றது கூட தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு, அவ்வளவுதான். எத்தனை வயசு வரையா அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதனால கிட்டா கிரகஸ்தனா இருக்கிறதுனால முதல்ல அப்படி ஒரு பிரார்த்தனையை பண்ணிப்பான். அதுக்கப்புறம் 2வது பிரார்த்தனை தனக்காக. என்னன்னா, அவனுக்கு பாகவதம் தெரியாது, யோக சாஸ்திரங்கள் தெரியாது, பகவத்கீதை தெரியாது, வேதாந்தம் தெரியாது. கிட்டா இப்ப என்னன்னா, ஒண்ணு தெரியும் அவனுக்கு, அதை பிரார்த்தனை பண்ணிப்பான். கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நீ அல்லவோ இந்த உலகத்தை படைச்ச, நீ அல்லவோ இந்த உலகத்தை காத்துன்னு இருக்க, நீ அல்லவோ இந்த உலகத்தை நாளைக்கு அழிக்க போற. கிருஷ்ணா, என்னையும் படைச்சது நீ அல்லவா, எல்லா தெய்வமும் உன்னை அல்லவா வணங்குது, தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் இல்லையா நீ? ஹே கிருஷ்ணா, அத்தகைய தெய்வமான உன் கிருபை எனக்கு வேணும், உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உன்னை நான் பிரத்யக்ஷமா பார்த்துடணும் அப்படிங்கிறது 2வது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பண்ணும்போது மட்டும், இதை நித்தியம் பண்ணிப்பான். இந்த பிரார்த்தனை பண்ணும்போது மட்டும் 2 பொட்டு கண்கள்லேருந்து அவனை மீறி கண்ணீர் வந்துடும். இதுதான் அவனுடைய கிருஷ்ணோபாசனா பத்ததி. இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அன்றைய தினம் பூரா கிருஷ்ணனை நினைக்கவே மாட்டான். வெவ்வேறு காரியங்களில் ஈடுபடுவானே ஒழிய கிருஷ்ணனை நினைக்கவே மாட்டான். அதோட அவருடைய கிருஷ்ண உபாசனை பூர்த்தி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த குருவாயூரப்பன் பொம்மையை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறான் இல்லையா? அது சமயம் குருவாயூர்ல கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நம்ம பிரபு கிருஷ்ணன் குருவாயூரப்பன் இந்த கிட்டாவை நினைச்சுப்பான். அவன் கிருஷ்ணன் நினைச்சுப்பான், ஆஹா, இது நம்மளுடைய பால்யகால நண்பன் சுதாமாவை போல இருக்கானே, சுதாமாவுக்கு பண்ணது போல கிட்டாக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு டெய்லி பிரபு அங்க நினைச்சுப்பான். இப்படியே ஒரு 6-7 வருஷம் பாச்சு. ஒரு வருஷம் ஒரு சமயம் வருஷா வருஷம் குருவாயூர்ல கும்ப மாசத்துல 10 நாள் உற்சவம் நடக்கும். குருவாயூர் உற்சவம்னு அதற்கு பேரு. ரொம்ப விமர்சையா நடக்கும், அத்தியாச்சரியமா இருக்கும் 10 நாளும். அதுல 7ஆம் நாள், 8ஆம் நாள், 9ஆம் நாள், இந்த 3 நாளும், வருஷத்துல இந்த 3 நாளும் குருவாயூரப்பன் கிழக்கு கோபுரத்தை தாண்டி வெளியில வந்து கிராம பிரதட்சணம் அப்படிங்கிற பேர்ல ஸ்ரீவேலி வெளியில நடக்கும். வருஷத்துல இந்த உற்சவ சமயத்துல இந்த 3 நாள் சாயங்கால வேலையில மாத்திரம் அப்படி நடக்கும். அதுலயும் இப்ப நான் சொல்ற சந்தர்ப்பங்கிறது 9ஆவது நாள் உற்சவம். அந்த 9ஆவது நாள் உற்சவம் சாயங்கால சமயம் கிருஷ்ணன் ஸ்ரீவேலிக்கு கிராம பிரதட்சணத்துக்கு வெளியில வரப்போறான். இப்படி இருக்கிற சூழ்நிலை, இந்த உற்சவத்தை அட்லீஸ்ட் இந்த 3 நாள்ல, இந்த 9ஆவது நாள்லயாவது, 3 நாளுமே இப்படிதான் இருக்கும். விசேஷமா இந்த 9ஆவது நாள் கிராம பிரதட்சணத்தை அவசியம் ஜென்மால ஒரு முறை பார்த்துடணும். காண 2 கண்ணு போராது. அத்தியாச்சரியமா இருக்கும். எப்படி இருக்கும் இந்த 9ஆவது நாள் சாயங்காலம் ஸ்ரீவேலி அப்படின்னா, சாயங்காலம் ஒரு 5:40 5:50 ஆகும். சூரியன் 3/4 மறைஞ்சி ஆரஞ்சு கலர் கிரணங்களை மாத்திரம் குருவாயூர் சன்னதி பூரா பரப்பின்னு இருக்கும். சுத்தி நிற்கிற எந்த ஜனங்களுக்கும் வேர்த்திடக்கூடாதுன்னு வாயு பகவான் மெல்ல கமகமன்னு வீசிட்டு இருப்பான். அப்படி இருக்கிற கோவில் பூரா நட்சத்திரங்களை ஒன்னா கட்டி மாலை அணிவிச்சது போல கோவில் பூரா விளக்கேற்றி வச்சிருப்பா. அப்படியே இருக்கிற அந்தரிக்ஷத்துல உள்ள இருந்து இன்னைக்கு நான் குருவாயூரப்பனை தூக்க போறேனாக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஒரு பெரிய யானை உள்ள இருந்து வரும். அதுக்கு பெரிய வஸ்திரத்தினால அலங்காரம் பண்ணிருப்பா, நெத்தியில தங்க பட்டி போட்டிருப்பா,
திவ்ய அலங்காரம் அதுக்கு பண்ணியிருப்பா. அது மேல சர்வேஸ்வரனான கிருஷ்ணன் குருவாயூரப்பன் ஸ்ரீவேலிக்கு அர்ச்சகாலுடைய மடியில உட்கார்ந்து அப்படி கம்பீரமா வெளியில வந்து நிக்க, அப்படி வெளியில பிரபு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே முன்னாடி தீபங்கள்லாம் போகும். தீபெட்டி பிடிச்சுன்னு போவா இல்லையா, மூணு தீபெட்டியா பிடிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது முன்னாடி ஒரு குரூப் போகும். அதுக்கு பின்னாடி குருவாயூரப்பனுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சட்டை போட்டு கையில ஒரு கத்தி கேடையெல்லாம் வச்சுட்டு போவா. அதுக்கும் பின்னாடி கமகமன்னு சாம்பிராணி வாச போட்டுட்டே ஒருத்தர் வருவார். குருவாயூர் கோவிலை சுத்தி 4 பக்கமும் கடைத்தெரு இருக்கு இல்லையா, யாரை நம்பி கடை வச்சிருக்கா? அவ உள்ளூர்கார அத்தனை பேரும் யாரை நம்பி கடை வச்சிருக்கா? குருவாயூரப்பன் ஒருத்தனை நம்பி வச்சிருக்கா. அப்படியா? சத்தியமான இந்த உற்சவத்துல இந்த சமயத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு கடை முன்னாடியும் கடைன்னு வச்சிருந்தா 4 பேர் வந்து வாங்கினாதானே ஏதாவது வியாபாரம் ஆகும். அது உற்சவ சமயத்துல தானே நிறைய பேர் வருவா. ஆனால் அவ அந்த உற்சவ சமயத்துல அதெல்லாம் பார்க்க மாட்டான். ஒவ்வொரு கடை முன்னாடியும் விதமான ரகமான புஷ்பங்களால அழகான கோலம் போட்டு அதற்கு நடுவுல அத்தியாச்சரியமான விளக்கேத்தி வச்சு மங்கள வஸ்துக்களை கையில வச்சுட்டு குருவாயூரப்பன் எங்க தெய்வம், எங்க ஊரு தெய்வம், எங்க தெய்வம் குருவாயூரப்பன் வெளியில வந்து எங்களெல்லாம் பார்க்க போறான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைந்த ஹிருதயத்தோட நெல் பொரி போன்ற மங்கள திரவியங்கள்லாம் வரிசையா கையில வச்சுட்டு குருவாயூர் கிராமவாசிகள் எல்லாம் சுத்தி நிற்க, அந்த யானை மேல பிரபு ஏறிட்டா, முன்னாடி தூப தீபங்கள் போறது, பின்னாடி 3 யானை சஸ்திர சாம்ராதிகள் வீச, கேரளத்துக்கே உரியதான சாஸ்திர சம்மதமான பஞ்சவாத்தியங்கள் முழங்க, சுத்தி நிற்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய வாயிலிருந்தும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாங்கிற நாம கீர்த்தனங்கள் வான முழக்க, குழந்தை கிருஷ்ணன் இல்லையா வெடி போட மாட்டா. குருவாயூர்ல உற்சவத்துக்கு வெடி போட மாட்டா. அப்படி இருக்க, இல்லைன்னா மத்தாப்பு இது மாதிரிதான் கொளுத்துவா. அப்படி ஒரு அந்தரீக்ஷத்துல குருவாயூரப்பன் யானை மேல அண்ணனட நடந்து தன்னுடைய சன்னதியை தானே 3 முறை பிரதட்சணம் பண்ணுவான். 3 பக்கமும் நிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜனங்களையும் ஒவ்வொருத்தராக சர்வேஸ்வரன் நம்ம கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலன் தனித்தனியாக அமிர்த துல்லியமான நேத்திரம் கொண்டு அவர்களை ஒரு கடாட்சம் பண்ணுவான். இப்படி இருக்கும் குருவாயூர்ல உற்சவத்துல 9வது நாள் சாயங்காலம் கிராம பிரதட்சணம். இதை பார்க்கணும். பார்த்தா தான் நான் சொன்னது எந்த அளவுக்கு சத்தியம் அப்படிங்கிறது புரிய வரும். அப்படி ஒரு வருஷம் 9வது நாள் உற்சவம் இப்படி பிரதட்சணம் பண்றான் கிருஷ்ணன். பிரதட்சணம் பண்ணிட்டு மீண்டும் கிழக்கு கோபுர வழியா உள்ள போன உடனே பள்ளி வேட்டைன்னு ஒரு உற்சவம் பண்ணுவா. அதுக்கு என்ன அவ காரணம் சொல்றா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி குருவாயூர் கோவிலை சுத்தி நிறைய விவசாய நிலங்கள் இருந்தது. அதுல நிறைய விவசாயம் பண்ணுவா. காடா இருந்து மெல்ல விவசாய நிலமா மாறிட்டு இருக்கிற காலம். அப்போ விவசாயம் பண்ணுவா. அந்த விவசாயத்துக்கு விக்னமா நரி வந்து இடைஞ்சல் பண்ணும். இரவு நேரத்துல காட்டு பண்ணி வரும். பெரிய பெருச்சாளிகள்லாம் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு போயிடும். அதனால அவ நஷ்டம் அடைஞ்சுடுறா. அவர்கள் எல்லாம் ஒரு சமயம் குருவாயூரப்பன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ண, இவர்களுக்காக வாரத்துல ஒரு நாள் குருவாயூரப்பன் அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு இந்த நரியையும் இந்த காட்டு பூனையையும் இந்த காட்டு எலியும் காட்டு பண்ணியையும் வேட்டையாட போனானாம். இதை நினைவு வச்சுக்கிற மாதிரி பள்ளி வேட்டைங்கிற உற்சவம் பண்ணுவா. உள்ளே 9வது நாள் உற்சவம் கிராம பிரதட்சணம் முடிஞ்சு கிருஷ்ணன் உள்ள போன உடனே நிறைய பேரு காட்டு பண்ணி மாதிரி வேஷம் போட்டு இருப்பா, நரி மாதிரி வேஷம் போட்டு இருப்பா, அதுக்கப்புறம் ஓனாய் மாதிரி வேஷம் போட்டு இருப்பா, இப்படி எலி மாதிரி பெருச்சாளி மாதிரி வேஷம் போட்டு இருப்பா. அப்படி நிறைய பேர் வேஷம் போட்டு இருப்பா. குருவாயூரப்பன் பிரதட்சணம் முடிச்சுட்டு உள்ள நுழைஞ்ச உடனே இவா அந்த சொர்ண கொடிமரம் வீட்டில் இருக்கிற பிரதட்சண மண்டபத்துல அவ இங்கும் அங்கும் ஓட, அவளுக்கு சரியா நம்ம குருவாயூரப்பன் அவளை துரத்தி அவளை வேட்டையாடுவான். அப்படி ஒரு ரசமான ஒரு உற்சவம் இது. இப்படி பள்ளி வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு, பள்ளி வேட்டைன்னு பேரு. இதை முடிச்சுட்டு அன்று இரவு கர்ப்ப கிரகத்துல போய் குருவாயூரப்பன் தூங்க மாட்டான், இங்கேயே படுத்துருவான். சொர்ண கொடிமரம் வீட்டு இருக்கிற அந்த பிரதட்சண மண்டபத்துக்கு பக்கத்திலேயே படுத்துருவான். குழந்தை ஏற்கனவே 3 சுத்து யானை மேல உட்கார்ந்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணி கலைச்சி போய் உள்ள வந்திருக்கான். உள்ள வந்தோனையும் இங்கேயும் ஓடி பள்ளி வேட்டை வேற பண்ணியிருக்கான். அதனால கலைச்சு போய் தூங்குறான். குருவாயூர் தேவஸ்வம் போர்டு அந்த நிர்வாகம்
அந்த குருவாயூரப்பனை எப்படி பார்த்துக்கிறா பாருங்க, களைச்சு போய் தூங்குறான் இல்லையா. அதனால என்ன பண்ணுவா, அதுக்கப்புறம் யாரும் கோவில்ல இருக்க மாட்டா, பேருக்கு 2 பேர் காவலுக்கு இருப்பா. அந்த குருவாயூர் சன்னதில இருக்கிற நாழிகை மணி இப்படி போனாலும் பார்க்கலாம். அந்த நாழிகை மணியில அன்று இரவு மணியோடைய நாதத்துல துணியை சுத்தி கட்டி வச்சிருவா. ஏன்னா தெரியாம காத்துல மணி அசைஞ்சு சத்தம் கேட்டுட்டா கூட களைச்சு போய் தூங்குற குழந்தை முழிச்சுருவானே அப்படின்னு அந்த அவ நிர்வாகம் பண்றவாளுக்கு ஒரு பாவம். எப்போதும் காத்தால 3 மணிக்கு என்னமானாலும் முழிச்சுருவா இல்லையா. ஆனால் இது மாதிரி இவ்வளவு உற்சவங்கள் பண்ணி களைச்சு போய் தூங்கிட்டு இருக்கிற பிரபு மறுநாள் 10வது நாள் உற்சவம் இல்லையா, 8 மணிக்கு தான் எழுந்திருப்பான். இவ்வளவும் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, இப்படி ஒரு உற்சவ சமயத்துல இந்த பள்ளி வேட்டை முடிஞ்சு குருவாயூரப்பன் தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த 2 பேர் காவலுக்கு இருக்கா பாருங்க, அவா இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 12-12:15 போல கிருஷ்ணன் ஒரு பிராமண வேஷத்துல ஒரு கூடையில தனக்கு நிவேத்தியம் பண்ண பதார்த்தங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கூடைய சிரசு மேல தூக்கிண்டு இந்த 2 பேர் காவல் இருக்கா பாருங்கோ, இவா கண்ணுல படாம குருவாயூரப்பன் பின்பக்கமா எங்கேயோ வெளியில போயிட்டான். தனக்கு காவலுக்கு இருக்கிறவாளை ஏமாத்திட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கும் நம்ம ஆளு. ஏன்னா பாகவதத்துல கம்சன் நிறைய பேரை காவலுக்கு போட்டிருக்கான். அத்தனை பேரையும் தன்னுடைய யோக மாயையினால தூங்க வச்சுட்டு யாருக்கும் தெரியாம ஓரிரவில் ஒளித்து வளரன்னு இங்கேருந்து கோகுலம் நய அப்படின்னு கோகுலம் போயிட்டான் இல்லையா. இதெல்லாம் அவனுக்கு சம்ஸ்காரமா எடுத்து போருக்கு. இங்கேயும் இந்த 2 பேரை ஏமாத்திட்டு தெரியாம ஒரு பிராமண வேஷத்துல இந்த பதார்த்தங்களை எடுத்துட்டு கூடைய சிரசுல வச்சுன்னு போயிட்டான். நேரா எங்க போனான்னா 12:40 12:45 கிட்டாவுடைய வீட்டை தட்டுறான். கிட்டா கிட்டா கதவை திறப்பா கிட்டா அப்படின்னு கதவை தட்டுறான். அன்றைய தினம் கிட்டாவுக்கு வேலை இல்லை போருக்கு, அதனால ஒன்றும் வருமானம் இல்லை, யாரும் சாப்பிடலை. 7 குழந்தையும் குழந்தைங்கிறதுனால ஒன்றும் தெரியாததுனால பட்னியில தூங்கிட்டான். கிட்டாவும் கிட்டாவுடைய மனைவியும் பசியில ஒரு அரகுற தூக்கத்துல படுத்துட்டு இருக்கா. அது சமயம் யாரோ இப்படி வாசல்ல கதவு தட்டுறதுனால கிட்டா முழிச்சுண்டு யாரோ வழிப்போக்கன் போருக்கு நைட்டு தங்கிட்டு போலாமா, வாசல்ல படுத்துக்கிறேன் காலம்பரை எஞ்சி போயிடுவேன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிற ஒரு வழிப்போக்கன் போருக்குன்னு நினைச்சிட்டு சிமினி விளக்கு எடுத்துட்டு கதவை திறந்து பார்த்தா அதி தேஜஸ்வியான ஒரு பிராமணர் கண்ணு முன்னாடி நிற்கிறார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் ஆரம்பத்தே சொன்னேன், சதுர்த்த வர்ணம், இவ கோவிலுக்குள்ளேயே நுழையாத காலம். அப்படி இருக்கும்போது இவனுடைய ஆத்துக்கு ஒரு தேஜோமயமான பிராமணர் இந்நேரத்துக்கு வந்து நிற்கிறார்னா பிராமணோ மமதேவதான்னு இவனுக்கு என்ன நினைப்பா இவன், அந்த காலத்துல நினைச்சு பார்க்கணும். பார்த்தோன்னே ஒண்ணுமே கேட்கல, பட்டுன்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கை கூப்பிட்டு, சுவாமி நீ எங்கிருந்து வரேன் அப்படின்னு கேட்க, பிராமண வேஷத்துல இருக்கிற நம்ம கிருஷ்ணன் சொல்றான், அப்பா நான் குருவாயூர் சன்னதில இருந்து வரேன் அப்படின்னு. குருவாயூர் சன்னதில இருந்தா? அங்கிருந்து வரையலா? ஆமாம்ப்பா, நீயும் குழந்தைகளும் இன்னைக்கு ஒன்றும் சாப்பிடலையாமே, பட்னியா படுத்துட்டு இருக்கேன்னு பகவான் சொன்னார். அவர் சாப்பிட்ட நிவேத்தியங்களை உனக்கு கொடுத்து விட்டார்ப்பா. உனக்கும் உன் குழந்தைகளும் சாப்பிட்றதுக்காக கொடுத்து விட்டார். உன் பேரை பகவான் தான் சொன்னார். இந்த வீட்டை பகவான் தான் அடையாளம் காமிச்சார். நான் குருவாயூர் சன்னதிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு குழந்தைகளையும் மனைவியும் எழுப்புறான். இங்க வாடி, இங்க எழுந்திருக்கப்பா, இங்க வாடி, குருவாயூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காருடி, வாங்க வாங்கோ, பகவானே நமக்கு ஆகாரம் கொடுத்து விட்டுருக்கான், நான் வாங்கோன்னு எழுப்ப குழந்தையெல்லாம் ஏஞ்சி இந்த பிராமணரை பார்க்கறா. பெரியவா வந்திருக்கா, சேவிங்கோ அப்படின்னு சொல்லி குழந்தையெல்லாம் பசியோடு இருக்கிற குழந்தைங்க வந்திருக்கிற பிராமணரை சேவிச்சு அத்தனை பேருக்கும் பகவான் தன் கையினாலேயே பிரசாதங்களை கொடுத்து கூடையை கொடுத்து சாப்பிடுங்கோன்னு சொன்னார். ஆனந்தமா சாப்பிடுறா, மனைவியும் உள்ள சாப்பிட்டு இருக்கா. இவா யாருமே இத்தனை வெரைட்டி ஆஃப் பதார்த்தங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டது கூட கிடையாது. சில இது எப்பயோ கேள்விப்பட்டிருக்கா, இப்பதான் பார்த்துருக்கா. எல்லாரும் ஆனந்தமா உள்ள சாப்பிட்டு இருக்கா. கிட்டா போய் உட்காந்து சாப்பிடல. ஏன்னா குருவாயூர்ல இருந்து வந்திருக்கான் இல்லையா, அந்த பாவம் அவரை உட்கார வச்சு அவரை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்றான். இந்த பிராமண வேஷத்துல இருக்கிற கிருஷ்ணன் என்ன பண்ணார், வேணும்னு இப்படி காலை பிடிச்சுண்டு கிட்டா, கால் ரொம்ப வலிக்கிறது, இன்னைக்கு ரொம்ப அலைஞ்சுட்டேன் அப்படின்னு பேசுறார். இன்னைக்கு இப்பதானே பள்ளி வேட்டை கிராம பிரதட்சணம்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான், அதனால சொல்றான் போருக்கு. கிட்டா என்ன பண்ணா, உட்காருங்க சுவாமின்னு ஒரு மேடையில உட்கார வச்சு அந்த பிராமணருடைய சரணத்தை எடுத்து தன் மடியில வச்சு பாத சேவை பண்றான் கிட்டா.
கிடைக்குமா கிடைக்குமா? பாத சேவை பண்றான், பிராமணன் நினைச்சுதான் பண்றான், வந்திருக்கிறது பகவான்னு தெரியாது அவருக்கு. ஆனா ஏதோ ஒரு அலௌகிகமான தேஜஸ்ல அந்த நேத்திரம் ஜொலிக்கிறதுங்கிறது தெரிகிறது. பட் அதெல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்கிற அறிவு இல்லை இவனுக்கு. பாமர ஜனங்கள் தானே. இப்படி இருக்க, இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு இளநீ சொன்ன எடுத்துக்கூட. அவ ஆத்து வாசல்ல ஒரே ஒரு தென்னை மரம் இவனுக்கு சொந்தமானது இருக்கு. தாகமா இருக்குன்னா உள்ளேருந்து தேர்த்த எடுத்து சாப்பிடக்கூடாதோ, இளநீ வேணுங்கிறான். மணி 1:50 ஆயிடுத்து. கிட்ட அதெல்லாம் நினைக்கல. கிடுகிடுன்னு அந்த ஒத்த தென்னை மரத்துல ஏறி அந்த 1:15 மணிக்கு ஒரு இளநியை பறிச்சு சீவி கொடுத்து அந்த பிராமணர்கிட்ட கொடுக்குறான் கிட்டா. பகவான் வாங்கி அதை குடிச்சிட்டு, அடாடாடாடா, என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்கு, என்ன இவ்வளவு அருமையா இருக்கு, இது மாதிரி ஒரு இளநீ நான் சாப்பிட்டதே இல்லையே, என்ன அருமையா இருக்கு. ஆஹா, நீ கிட்டா நீ என்ன பண்ற, நாளைக்கு குருவாயூரப்பனுக்கு 10வது நாள் உற்சவம், ஆராட்டு. அப்போ நீ ஆராட்டு அபிஷேகத்துக்கு 2 இளநீ பறிச்சுட்டு வாயேன், என்ன பிரமாதமா இருக்கு இந்த இளநீ அப்படிங்கிறான். இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கிற சமயம் அவ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டா. மீண்டும் அந்த குழந்தையெல்லாம் வந்தா, மனைவியும் வந்தா. மீண்டும் கிட்டா சொல்ல இவர்கள் அத்தனை பேரும் சேவிக்க, கிட்டாவும் விழுந்து சேவிக்க, ஒவ்வொருத்தருடைய சிரசிலையா கிருஷ்ணன் கைய வச்சு க்ஷேமமா இருக்கணும்னு அனுகிரகம் பண்ண, கிட்டா மாத்திரம் கைய கூப்பின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். சுவாமி, நான் க்ஷேமமா இருக்கணும், ஆனால் எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும். எனக்கு கிருஷ்ண பக்தி வருமா, எனக்கு இதே ஜென்மால கிருஷ்ண பக்தி கிடைச்சிடுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண, உனக்கு நிச்சயம் கிருஷ்ண பக்தி கிடைக்கும்னு உள்ளம் புகந்து பிராமண ரூபத்துல இருக்கிற கிருஷ்ணன் கிட்டாவுடைய சிரசுல கைய வச்சு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துன்னு வந்த கூடைய மீண்டும் சிரசுல வச்சுட்டு போயிட்டார். மெல்ல போறான், பின்னழக காட்டின்றே போறான். கொஞ்ச தூரம் போய் அந்த பிராமணர் திரும்பி கிட்டாட்ட மறுபடியும் சொல்றார், கிட்டா நாளைக்கு அபிஷேகத்துக்கு 2 இளநீ கொண்டு வந்துடும் அப்படிங்கிறார். ஆச்சு மறுநாள் காத்தால பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து வழக்கம் போல இவன் குளிச்சுட்டு, வழக்கம் போல இவனுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நல்ல 2 இளநிய பக்குவமா சீவி 2 கையிலையும் ஒரு மிகுந்த பக்தி பாவத்தோட குருவாயூர் சன்னதிக்கு எடுத்துன்னு போறான். நம்ம முன்னாடியே சொன்ன இல்லையா, இவெல்லாம் கோவிலுக்குள்ள நுழைய விடாத ஒரு காலம் அது. இவளுக்கு கோபுர தரிசனம் தான். அப்படி கோபுரத்துக்கிட்டே நிற்கிறான். அங்க 4-5 அதிகாரிகள் இருக்கா. அவள்கிட்ட இந்த கிட்டா இளநியை கொண்டு கொடுத்து முதல் நாள் இரவு நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னான். அவ சொல்றா, போடா என்னடா கதை விடுற, இங்க இருந்து ஒரு பிராமணர் உங்காத்துக்கு கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தாளா, உன்கிட்ட இளநீ கேட்டாளா, இங்க இளநிக்கு ரொம்ப கஷ்டப்படுறானா என்ன பகவான், உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டுல இளநீ கேட்டானா, இந்த 2 இளநியவா, போடா கிடக்குது அப்படின்னு ஏதோ மனசு கஷ்டப்படும்படியாக பேச, ரொம்ப துக்கம் அடைஞ்சு கண்ணீர் விட்டுன்னு அப்படியே உக்காந்துட்டான் அந்த இடத்துல. உள்ள உடலைங்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை. என்கிட்ட அந்த பிராமணர் இளநீ கொண்டு வான்னு கேட்டது சத்தியம், ஆனா நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டாளே, கதை விடுறேன்னு சொல்லிட்டாளே, இந்த இளநீ குருவாயூரப்புக்குன்னு கொண்டு வந்தனே, இதை நான் எடுத்துன்னு போகத்தான் வேணுமா, இப்படி இருக்கேங்கிற துக்கம் அவனுக்கு. அதே சமயம் உள்ள குருவாயூரப்பனுக்கு ஆராட்டுல மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கீழ் சாந்தி ஒருத்தருக்கு ஆவேசம் வந்து வெளியில நிற்கிற கிட்டாவுடைய வீட்டுக்கு முதல் நாள் இரவு பிராமண வேஷத்துல போனது நான் தான். எல்லா பதார்த்தங்களையும் நான் தான் எடுத்துன்னு போய் அவனுக்கு கொடுத்தேன். அவனிடத்துல இருந்து இளநீ வாங்கி சாப்பிட்டேன். நான் தான் ஆராட்டுக்கு இளநீ எடுத்துன்னு வர சொன்னேன். அவன் வெளியில இருக்கான். அவனுடைய இளநீ வந்த பிறகு மேற்கொண்டு அபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னு அருளப்பாடு சொல்லிட்டார். ஆவேசம் வந்து கத்திட்டார். இதை சுத்தி கேட்டிருந்த அந்த 4-5 அதிகாரிகள் உடனே ஓடி வந்து, கிட்டா நீ சொன்னதெல்லாம் சத்தியம்பா, நீ சொன்னதெல்லாம் சத்தியம். ஆனா ஒண்ணு, யாரோ ஒரு பிராமணர் குருவாயூர் சன்னதிலேருந்து வந்தார்னு சொன்ன இல்லையா, அது அப்படி இல்லப்பா, அப்படி ஒரு பிராமணரே இல்லை, வந்தது பகவான் தான் அப்படிங்கிறான். பகவானா?
பகவானா பகவானா நம்ம பார்க்கிறார். ஆமாப்பா, உன்னிடத்திலேருந்து இளநீ வாங்கிட்டு வான்னு உள்ள பகவான் உத்தரவு கொடுத்துருக்கார். உன் இளநிக்கு பகவான் வெயிட் பண்றார், எனக்கு இளநிய கொடு அப்படின்னு சொல்ல சந்தோஷமா கிருஷ்ணார்ப்பணம்னு அந்த 2 இளநிய கொடுத்த அவ உள்ள போய் மேற்கொண்டு உற்சவ அபிஷேகங்கள் உற்சவ காரியங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் கிட்டாவுக்கோன்னா பகவானா வந்தது பகவான் தானா? எங்காத்துக்கு வந்தாரா? ஐயோ, நடந்து வந்தாரே. நடந்து வந்து இந்த கிட்டாவுடைய ஆத்துல உக்காந்துட்டு கால் வலிக்குதுன்னு சொல்லி அந்த திவ்ய சரணத்தை நான் பிடிச்சு விட்டேனே. எங்க ஆத்துல என் குழந்தைகளுடைய ஒவ்வொருத்தருடைய சிரசிலையும் கைய வச்சு க்ஷேமமா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணாரே. எனக்கு கிருஷ்ண பக்தி வரும்னு சொன்னாரே. வந்தது சர்வேஸ்வரனா? வந்தது என் குல தெய்வமா? ஐயோ, தாகமா இருக்குன்னு என்கிட்ட இளநி வாங்கி குடிச்சானே அப்படின்னு தன்னுடைய பாக்கியத்தை நினைச்சிட்டு ஹோன்னு அழ. இந்த சம்பவத்துக்கு பிறகு 4-5 வருஷங்களுக்குள்ளாகவே இந்த கிட்டா பொருளாதாரத்துல மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு சில நிலங்கள்லாம் வாங்கி அதுல விவசாயம் பண்ண விவசாயங்கள் எல்லாம் மகாலாபம் கொடுக்கறது. அப்புறம் நிறைய நிலங்கள் வாங்குறான், பெரிய வீடு கட்டுறான். ஒரு நாளைக்கு 20-25 வேலையாட்களுக்கு நித்தியப்படி இவன் சாப்பாடு போட்டு இருக்கான். இந்த ஊர்ல கிட்டான்னு ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு ஊர் ஜனங்கள் நினைச்ச காலம் போய் இந்த ஊர்ல கிட்டா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஊர்லயே இவன் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கும்படியாக பகவான் பண்ணிவிட்டார். குபேரன் ஆக்கிட்டார். ஒருவேளை ஆகாரம் கிடைச்சா போரும்னு இருந்த கிட்டாவுக்கு குபேரன் ஆக்கிட்டார். இன்னைக்கும் கிட்டாவுடைய பரம்பரைகள் இருக்கா. இவ வகை இளநீர் 10ஆம் நாள் உற்சவத்துக்கு வரும், அதுலதான் அபிஷேகம் பண்ணிப்பான். அப்ப பாருங்கோ, ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்டு இருந்த தன்னுடைய பரம பக்தனான கிட்டாவை ஒரு ஆசீர்வாதத்தினால பட்டுன்னு குபேரனுக்கு நிகர ஆக்கிட்டார். அதனால இவனை கலியுக குச்சேலன்னு சொல்லுவான். அப்படி கலியுக குச்சேலன் கிட்டாவுடைய சரித்திரத்தை நாம் கேட்டோம். இதிலிருந்து கிருஷ்ண பக்தி வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற நாம என்ன எடுத்துக்கணும்னா, பகவான் குருவாயூரப்பன் ஆசிரியிச்சோமானால் நாமும் பணக்காரனா ஆவோம். நல்லா இருக்கே கதை. அதுக்காக சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதை எடுத்துக்கப்படாது. அதை எடுத்துக்கிறவா எடுத்துக்கிட்டோம். கிருஷ்ண பக்தி வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற நாம இந்த சரித்திரத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆடம்பரமான பூஜா முறைகளை விட உபாசனா பத்ததிகளை விட வரட்டுத்தனமா கோடியா ஜபம் பண்றதை விட ஆடியன்ஸை கவர் பண்ணணுங்கிற சங்கல்பத்தினால அத்தியாச்சரியமான ரீதியில நாம சங்கீர்த்தனம் பண்றதை விட அடுத்த வாழை பிரமிப்பிக்கிறதுக்காக சத்கிரந்தங்களை பொதுவெளியில பாராயணம் பண்றதை விட யாருக்கும் தெரியாம கண்களை மூடி ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா என்ன நீ ரட்சிக்கணும்பா அப்படின்னு ஒரு பொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோமானால் அந்த விட்ட கண்ணீருக்கு பகவான் அனுக்கிரகம் பண்ணுவாரே ஒழிய இவ்வளவு ஆடம்பர உபாசனா பந்ததிகளை லட்சியம் பண்ண மாட்டான் பிரபு. அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி குருவாயூர் கிட்டா அப்படிங்கிற பக்தனுடைய சரித்திரத்தை இன்னைக்கு நாம சிரவணம் பண்ணோம். அப்புறம் எல்லா சத்சங்கத்தோடைய முடிவிலையும் வழக்கமா நாம் சொல்றது தான், இதுதான் ரொம்ப முக்கியமா நாமெல்லாம் சிரவணம் பண்ண வேண்டியது. எல்லா சத்சங்கத்திலையும் சொல்லிகிட்டே வரேன், பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார வாழ்க்கை நமக்கு போரும், இனி பிறக்கக்கூடாது. சொச்சம் இருக்க காலத்துக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும், கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுடணும். ஒரு முறையாவது அந்த வித்தியஸ்த பாதார விந்தனாக வைஜெயந்தி மாலையோடு கூட வேணுகானம் பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணனை ராதையோடு கூட நேரா பார்த்துடணும். அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்தை ஹிருதயத்துல யாரு வச்சுட்டு இருக்காளோ அவதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அவ உடம்பு உலகத்துல எந்த காரியம் வேணா பண்ணட்டும், ஹிருதயத்துல இப்படி ஒரு ஆசை குஹ்யமா இருந்துட்டே இருக்கானால் அவ ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அவ இதே ஜென்மால கிருஷ்ண பக்தியை நம்ம அனுபவத்துல வரும்படியா சம்பாதிச்சுக்கணுமானால் 5 வழிகள் இருக்கு. முன்னாடியெல்லாம் 3 வழி தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் 2 வழியை சேர்த்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதிகாரிகள் எப்படி இருக்காலோ அதை எடுத்துக்கலாம். அதுல முதல் வழி குரு கிருபை. பாரத தேசத்திலையும் உலகம் பூரா ஆங்காங்கு மகாத்மாக்கள், ஞானிகள், பிரம்மனிஷ்டால், கிருஷ்ணதாசர்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கா. அவ அத்தனை பேருடைய கிருபையும் நமக்கு வேணும். ஆனாலும் நமக்குன்னு ஒரு குருநாதன் வேணும்.
அவருடைய கிருபை வேணும், அவரிடத்துல ஈஸ்வர பாவத்துல ஒரு பக்தி வேணும், ஒரு அன்பு வேணும், ஒரு அடக்கம் வேணும். நம்மளை போலதானே இவன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கும் வயிற்று வலிக்குது, அவனுக்கும் வயிற்று வலிக்குது. நான் கூட கண்ணாடி போட்டு தான் படிக்கிறேன், கண்ணு தெரில, அவருக்கும் கண்ணு தெரில. இப்படின்னு நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்துடாம ஒரு ஈஸ்வர பாவத்துல பார்க்கணும். பிரபஞ்சம் பூரா இரண்டற்று ஏகமா இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதி நம்மளை உத்தாரணம் பண்றதுக்காக தற்காலிகமா இந்த சரீரத்துல பிரகாசிக்கிறதுங்கிற பாவத்துல குருநாதனை பார்க்கணும். அப்படி நமக்குன்னு ஒரு குருநாதர் வேணும். குரு கிருபை அப்படிங்கிறது முதல் வழி. ரெண்டாவது, டெய்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவன் நாமத்தை ஜபம் பண்ணணும். கீர்த்தனைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எல்லாராலையும் முடியாது இல்லையா? ஜபம் பண்ணணும், பகவன் நாம ஜபம் பண்ணணும், ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பண்ணணும். மூன்றாவது வழி, இந்த ஜென்மா பூரா திரும்ப 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 நிறைய கிருஷ்ண கதாசிரவணம் பண்ணணும். அவதாரம் பண்ணி தானே பண்ண லீலைகளும் கிருஷ்ண கதை தான். கிருஷ்ணனே கதின்னு வாழ்ந்த மகாத்மாக்களுடைய சரித்திரம், இது மாதிரி பக்தர்களுடைய சரித்திரமும் கிருஷ்ண கதை தான். இதை ஒரு வாட்டி கேட்டுட்டு விட்டுடாம திரும்ப 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 ஏகாந்தமா கேட்டுட்டே இருக்கணும். முடிஞ்சா நேர்ல எங்கேயாவது பிரவச்சனம் நடந்தால் நேர்ல போய் கேட்கணும். கிருஷ்ண கதாசிரவணம் ஒண்ணுதான் நமக்கு சித்த சுத்திக்கு கலியுகத்துல சுலபமான வழி. பாக்கி என்னவானாலும் இந்த கிருஷ்ண கதாசிரவணத்துக்கு சகாயமா வேணா இருக்கலாம். இந்த கிருஷ்ண கதை நம்மளை எப்படி பியூரிஃபை ஆக்குதோ, நமக்கு எப்படி பக்தியை கொடுக்குதோ, அப்படி வேற சாதனைகள் கொடுத்துறாதுங்கிறது பாகவதத்துல கிருஷ்ணனுடைய பர்சனல் அபிப்பிராயம். நிறைய கிருஷ்ண கதை திரும்ப 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 கேட்கணும். ஆக மூன்றாவது வழி கிருஷ்ண கதாசிரவணம். நாலாவது, நமக்குன்னு ஒரு ராதா கிருஷ்ண விக்கிரகம் பஞ்சலோகத்துல பண்ணி வச்சு, பித்தளை எல்லாம் பண்ணக்கூடாது, பஞ்சலோகத்துல பண்ணி வச்சு நமக்குன்னு அதை வச்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச பகவன் நாமா சொல்லி நித்தியபடி 2 துளசி சரணத்துல வச்சு, 2 புஷ்பத்தை சரணத்துல வச்சு, நாம என்ன பசிக்கு சாப்பிட்றோமோ அதை ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நிவேத்தியம் பண்ணி, நாம நித்தியபடி லைஃப்ல சந்திக்கிற சுகதுக்கங்கள், கஷ்டங்கள், லாப நஷ்டங்கள் எல்லாம் அந்த ராதையிட்டையும் கிருஷ்ணன்ட்டையும் பேசி ஒரு பர்சனல் கனெக்டிங்கை உண்டு பண்ணிக்கணும். அர்ச்சாமூர்த்தி ஆராதனை நம்ம ஆத்துல பண்ணணும். ஒரு தோஷமும் வராது. பகவன் நாமத்தால பூஜை பண்ணுங்க. நீங்க பூஜையே பண்ணாட்டா கூட பரவாயில்ல, உங்க ஆத்துல வச்சுக்கோங்க, அதனிடத்துல பேசுங்க. மனுஷால் இடத்துல உங்களுடைய துக்கத்தை சொன்னேன்னு வைங்கோ, உங்க முன்னாடி ஸ்ரத்தையா கேட்டுப்பா. நீங்க அந்த பக்கமா போன பிறகு பத்தியா இல்லையா, இப்படி வரும்னு அன்னைக்கே எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், ரொம்ப ஓவரா ஆடுனா அதான் இப்படி ஆச்சு, எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுவா. மனுஷியால் அப்படிதான். ஆனாலும் குருவும் நம்ம ஆத்துல வச்சுட்டு இருக்கிற ராதையும் கிருஷ்ணனும் இப்படி நினைச்சுக்க மாட்டா. அவகிட்ட எல்லாம் ஓப்பனா பேசலாம், எல்லாம் பேசலாம். அதனால இந்த அர்ச்சாமூர்த்தி ஆராதனைங்கிறது 4வது விஷயம். 5வது, எல்லாராலையும் முடியாது, முடிகிறவா முடிகிற கால பரியந்தம் பண்ணுங்க. அது என்னன்னா, ஊத்துக்காடு கிருஷ்ணன், மன்னார்குடி ராஜகோபாலன், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, பிருந்தாவனம், குருவாயூர், இது மாதிரி கிருஷ்ண கஷேத்திரங்கள் பாரத தேசம் பூரா இருக்கு. இது மாதிரி நிறைய கிருஷ்ண கஷேத்திரங்களை தேடி தேடி ஓடி ஓடி போய் உடம்பு நன்னா இருக்கும் போதே சேவிச்சுக்கணும். ஆக ஆலய வழிபாடுங்கிறது 5வது. இந்த 5 வழிதான் கலியுகத்துல நாம் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கிற கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்கு வழி. இதை தவிர இதர சாதனைகள்னால எல்லாரும் கரையேறிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, இதே ஜென்மால கரையேறிடலாம் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இந்த 5ஐயும் பண்ணோமானால் ஏனோ தானோன்னு பண்ணிட்டா கூட நம்ம கரையேறிடுவோம். இவ்வளவும் வேண்டாம், குரு கிருப்பை. குருனா யாருன்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர், வேதாத்தியனம் பண்ணவர், சங்கீதம் அப்படிலாம் இல்லை. அவ வித்வான்கள். யாரு குருன்னா சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கிற ஒரு சாதுவை தான் நாம் குருநாதனா ஏத்துண்டு ஆசிரியக்கணும். அப்பேற்பட்டவரால தான் நமக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடியும். வித்வான்களை ஆசிரியிச்சா நமக்கு அறிவு வளரும், மகான்களை சாதுக்களை ஆசிரியிச்சா நமக்கு கிருஷ்ண பக்தி வரும். இந்த டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரால எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ணின்னு கிருஷ்ண பக்தி வேணுங்கிற ஒற்றை ஆசையோட, கிருஷ்ண தரிசனம் வேணுங்கிற ஒற்றை ஆசையோட நம்ம ஜென்மா பூரா வாழ்வோம். குரு கிருபையினால இது நமக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படி இன்று கலியுக குச்சேலன் கிட்டா அப்படிங்கிற பரம பக்தனுடைய சரித்திர பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாம் எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும்
கிருஷ்ண பிரேமஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.